ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷார்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனானிஸ்ல படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழர் மரபு UC25H01 எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ இதுக்கான நம்ம கொஸ்டின் பேப்பர் ரெண்டு காட்டலாம். இதை படிச்சிங்கனாலே மோஸ்ட்லி போதும், நீங்கள் சென்டமே எடுக்கலாம். ஸோ இது ரெண்டே போதும். அரியர் கொஸ்டின் இந்த டைம் இருக்குன்னா அது மாடல் பார்த்துக்கணும், அந்த கொஸ்டின் கொண்டு வரலாம். ரொம்ப ஈஸி தான். இதை பார்த்தீங்கனாலே கன்ஃபார்ம் சென்டம் போடலாம். ஸோ இவ்வளோ கான்ஃபிடன்ட் சொல்லணும், கண்டிப்பாக அந்த இதை பாருங்க. ஸோ அது முன்னாடி பேட்டர்ன் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு வந்து 50 மார்க்ஸ் கிடையாது, 100 மார்க்ஸ் சொல்லி லாஸ்ட் மாற்றிருந்தாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதுன மாதிரி தான். ஸோ 11th கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு கம்பல்சரியாக வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கன்ஃபார்ம் என்ன வருங்கிறத நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ மேக்ஸிமம் ஸ்பிளிட்டிங் கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பே இல்லை. ஸோ பார்க்கலாம் இந்த ரெண்டு கொஸ்டினில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ் இந்த மாதிரி இருக்கும். நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினே போதும், அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இது போதும். இதில் இந்த 11th கொஸ்டின் என்ன வருங்கிறத நான் சொல்கிறேன். ஃபுல் வீடியோவில் போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் திருக்குறள் இடம்பெற்றுள்ள மேலாண்மை கற்றுக்கு இந்த கொஸ்டின் ஒன்று. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அப்படியே இந்த ரெண்டு கொஸ்டின் மட்டும் பார்த்தீங்கன்னாலே போதும். இன்னொன்று வந்து பாரதியார் மற்றும் பாரதிதாசனின் பங்களிப்பு, இது ரெண்டுமே போதும். சப்போஸ் இதை விட நீங்கள் அடிஷனல் அந்த கொஸ்டின் பார்க்குறேன் அப்படின்னா நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் அதே தான், நம்ம எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருப்போம். அதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும், சென்டை கன்ஃபார்ம் போட்டலாம். இது ஒரு கிரெடிட்னால இதில் நீங்கள் பாஸ் ஆனதாக உண்டு. இதில் அறிவு வச்சிங்கன்னா கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி எல்லாரும் கிளியர் பண்ணிடலாம், இதனால பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இதில் 3வது கொஸ்டின் வந்து நவீன இலக்கியத்தின் வளர்ச்சி. இந்த 3 கொஸ்டின் படிச்சிங்கன்னா போதும். இதில் கன்ஃபார்ம் வந்து திருக்குறள் மேலாண்மை கற்றுக்கலாம், பாரதிதாசன் பாரதியார் இந்த கொஸ்டின் கன்ஃபார்ம் கொஸ்டின். தமிழர்கள் இன்வால்வ் ஆகிற கொஸ்டின் எல்லாமே கேட்பாங்க. அந்த அறம் கான்செப்ட் இதெல்லாமே பார்த்துக்கோங்க, தொல்காப்பியம் இதெல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஃபுல் வீடியோவில் போய் பாருங்கள், அதில் எல்லாமே இருக்கும். அந்த ஒரு வீடியோவே போதும், நீங்கள் கன்ஃபார்ம் சென்ட் பண்ணால். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.